ஆனால் நீரோ மாறாதவர். ஹல்லேலூயா. உம்முடைய ஆண்டுகள் முடிவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பாடணும் இல்லையா? அவர் என்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறதுனால, அவர் ஜீவித்திருக்கிறதுனால, அவர் சொன்ன வாக்குகள் எக்ஸ்பைரி ஆகிறதே இல்லை, காலாவதி ஆவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் சாட்சி நிறைய பேருக்கு உண்டு, ஆனால் சொல்லலை. சரி, இனி சொல்லாமல் இருக்கக்கூடாது. சரியா? சரி, இன்னும் நீங்களும் விட்டுறாதீங்க. எப்போ தான் மாதம் முடிஞ்சுன்னா எப்போ தான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு ஒரு நாள் முடிவே கிடையாது. தொடர்ந்து அந்த வார்த்தையை வைத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். பாஸ்டர் ஜான்சன் நினைக்கிறேன், அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எலிசபெத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? முதிர் வயதில் அற்புதத்தை செய்தார். அதை மரியாளை கேட்க வச்சார். எலிசபெத்துக்கு அது அற்புதம், மரியாளுக்கு அது அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 பேர் சாட்சி சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு, அது அவங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம், உங்களுக்கு அதுவே அடையாளம். எதுக்கு அடையாளம்? அவங்களுக்கு செஞ்சார்னா உங்களுக்கும் செய்வாருங்கிறதுக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென் சொன்ன எல்லாருக்கும் வாசல் திறக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த மாதத்திலும் கர்த்தர் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கூட சொல்லலாமா? சங்கீதம் 23:1. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நல்லா தெரியும் இல்லையா? சொல்லுவோமா? ஆமாம், ஷேன் கை தூக்கியஸ். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி. மறுபடியும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. நிறைய பேர் தப்பாக அந்த வசனத்தை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம், சரி. நிறைய பேர் இந்த வசனம் சொல்கிறத கேட்டிருக்கேன். எப்படின்னா, வாசிக்க தெரியாமல் படித்து கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. சரியா? தாழ்ச்சி அடைவேங்கிறது வேறு மீனிங், தாழ்ச்சி அடையேங்கிறது தாழ்ச்சி அடைவேன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், நான் குறைவு பட்டு போவேன் அப்படின்னு அர்த்தம். தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா எனக்கு குறைவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷேல் நாட் வாண்ட். எனக்கு தேவையே வராது, எனக்கு குறைவே வராது இல்லையா? ஐ லேக் நத்திங், ஐ ஹாவ் ஆல் தட் ஐ நீட். எனக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையோட வாயில் எப்பயுமே இது வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், எங்கள் மம்மி சின்ன வயசுலேயே எங்களுக்கு சொல்லுவாங்க, எப்போ யார் கேட்டாலும் என்ன சொல்லணும்? ஆண்டவர் எங்களை ரொம்ப சூப்பராக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு காசு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? நிறைய இருக்குது, போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போல்லாம் ஒன்றும் இருக்காது, ஆனாலும் நாங்கள் அப்படி சொல்லி தான் பழக்கம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொன்னதை நிறைவேற்றி வச்சுருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாயினால் என்ன அறிக்கை பண்ணுறீங்களோ, உங்கள் வாயினால் இல்லை 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 இல்லைன்னு சொல்லிகிட்டே இருங்க, இல்லாமலே போயிடுவோம். ஆமென். அதனால் இந்த மாதத்திலிருந்து இந்த வார்த்தையை நல்லா பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த சங்கீதமே ஒரு பெரிய சர்மன், நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? நானும் உட்காந்து பயங்கரமாக ப்ரிப்பேர்லாம் பண்ணேன். இந்த வார்த்தை கிடைத்த உடனே நான் நம்பவே இல்லை. ஏன் அப்படின்னா, இது ரொம்ப தெரிஞ்ச வசனம் இல்லை, அதனால் நான் சுயமாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஆனாலும் ஆண்டவர் நிறைய கன்ஃபர்மேஷனை கொடுத்து, இதுதான், இந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால ஓகே அப்படின்னு சொல்லி நான் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிலாம் வச்சுட்டு நேற்று தூங்கினேன். ஆனால் இன்றைக்கி காலையில் ஆண்டவர் எழுப்பி விட்டு பிரசங்கத்தையே மாற்றி விட்டார். இது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டா அதுதான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரிப்பரேஷன் இந்த சங்கீதத்துக்கு. கர்த்தர் எப்படியெல்லாம் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி அதை பேச அனுமதிக்கலை. அதனால் ஆண்டவர் எதையோ ஒன்று பேசணும்னு விரும்புகிறாருன்னா, யாரோ ஒருவரோடு கர்த்தர்
பேசுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தில் எப்படி தொடங்குகிறார்? கர்த்தர், நல்லா சொல்லுங்க, கர்த்தர். இன்னும் கரெக்டா நிறைய பேர் சொல்ல, கர்த்தர் யாருக்கு மேய்ப்பர்? The Lord is my shepherd. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு காலையில் இதை என் முன்னாடி காண்பித்த போது தான் நான் யோசித்தேன். தாவீது நினச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம்? கர்த்தர் என் குடும்பத்தின் மேய்ப்பராக இருக்கிறார் சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்கலாம். கர்த்தர் என் ஜனத்தின் மேய்ப்பராக இருக்கிறார் சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்கலாம். கர்த்தர் என் சபையின் மேய்ப்பராக இருக்கிறார். எல்லாமே உண்மைதானே? ஆனால் தாவீது என்ன சொன்னார்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளை ரொம்ப அழுத்தமாக சொல்கிற காரியம் என்னன்னா, ஒரு பர்சனல் அதாவது இன்னைக்கு செய்திக்கு தலைப்பே என்ன அப்படின்னு சொன்னா, God is a God of an individual. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மேய்ப்பர் தான் யாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமானவர். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவதாக இன்னைக்கு நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் என் கூட வேகமாக நீங்களும் வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளான செய்தி தான், அதனால் என் கூட அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். முதலாவதாக, தேவன் ஒவ்வொரு தனி மனிதனையும் அறிந்தவர். He knows every individual. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு நிறைய பேரை தெரியும். சரி, இந்த கொடைக்கானலே பிறந்து வளர்ந்தவங்க எத்தனை பேர்? ஆமாம், இத்தனை பேர் இல்லையா? சரி, எத்தனை பேருக்கு கொடைக்கானல்ல எல்லாரையும் தெரியும்? யாருக்கும் தெரியாது, அப்படிதானே? நமக்கு சிலரை தெரியும், சிலரை தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி தெரியுமா? அவர் ஒவ்வொரு தனி மனிதனை குறித்து அக்கு வேற ஆணி வேற எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ. அப்போ நம்ம சில நேரத்தில் சில மனிதர்களை சந்திப்போம், அப்படி தானே? அடுத்த நேரம் அவங்கள ரொம்ப நாள் கழித்து பார்ப்போமா, அவங்க பேரே நம்ம என்ன செஞ்சுருவோம்? மறந்துடுவோம், அப்படி தானே? சில நேரம் ரொம்ப க்ளோஸாக பழகினவங்க பேரை கூட என்ன செஞ்சுருவோம்? மறந்துடுவோம். அதை சொல்லவும் நம்மளுக்கு இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு அவங்க பேரை மறந்துட்டேனே அப்படி, இப்படிலாம் நம்மளுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கு, அப்படி தானே? ஆனால் கர்த்தர் நம்மளை எப்போ பெயரிட்டார் தெரியுமா? எப்போ பெயரிட்டார்? ஒன்றுமே கேட்கல. நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே, இன்னும் சொல்லப்போனா இந்த உலக தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்ம பெயரிடப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரோட பேரும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பேர் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய நல்ல மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து நம்ம பின்னாடி வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம், கர்த்தருக்கு சித்தமானா. ஆனால் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை எப்படி கூப்பிடுவாரு? பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆடுக்கும் பெயரை தெரிந்த நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆடும் என்னுடையது உரிமையா கொள்ளுகிற நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன் கலங்களும் என்னாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்களும் என்னாயன் இருக்கையிலே, என் மேய்ப்பன் நீதானையா, எனக்கென்று குறையே இல்லை. தைரியமா சொல்லுங்க, என் மேய்ப்பன் நீதானையா, எனக்கென்று குறையே இல்லை. நான்
கலங்களும் என்னாயன் இருக்கையில, என்னாயன் கலங்களும் என்னாயன் இருக்கையில். ஹல்லேலூயா. ஏசாயா 49:16 நம்மளுக்கு வாசிக்காமலே தெரியும் இல்லையா? இதோ உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து இருக்கிறேன். அப்போ நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ முக்கியம் இல்லையா? உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா நான் அவரால் அறியப்பட்டிருக்கிறேன். இப்போ முதலாவதாக ஆண்டவரால் அறியப்பட்ட ஆடுகள் தான் யாரு? நம்ம. ஒவ்வொரு தனி மனிதனையும் கர்த்தர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறார்னா, எத்தனை பேருக்கு உங்க தலையில எத்தனை முடி இருக்குன்னு தெரியும்? எத்தனை முடி இருக்குன்னு தெரியுமா? கவுண்ட் பண்ணி இருக்கீங்களா? இல்லையா? கவுண்ட் பண்ணி பாருங்க. சரியா? இன்னைக்கு வீட்டுக்கு போய் முடியுமா? முடியாது. ஆனா அந்த முடியாத விஷயத்தை கூட உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இத்தனை வருஷத்துல எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கீங்க தெரியுமா? தெரியாது. ஆனா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் துருத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறார். ஏசப்பாட்ட கேளுங்க எத்தனை லிட்டர்னு சொல்லுவார். ஆமென். எனக்கெல்லாம் நிறைய லிட்டர் இருக்கும். நிறைய பேர் அளவே மாட்டீங்க இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருடைய அளவையும் தெரிந்த நல்ல தகப்பனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பர்சனலாக தெரிந்த. இப்போ என்னை பற்றி யாருக்கெல்லாம் நல்லா தெரியும் சொல்லுங்க? சரி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு, பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். நீங்கள் இப்போ சொன்னீங்களே எங்கள் அம்மா அப்பாவுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஆமே, அதான உண்மை. அதான உண்மை. என்னை பற்றி எனக்கே கொஞ்சம் தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சவர் ஒருத்தர் உண்டுனா அது நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் மாத்திரம். ஹல்லேலூயா. என்னை தாயின் கருவில் இருந்தே ஹல்லேலூயா என்னை உருவேற்பட செய்தவர், என்னை தாங்கி ஏந்தி சுமந்து கொண்டு வந்த என் நல்ல மேய்ப்பருக்கு தான் என்னை பற்றி எல்லாமே தெரியும். நான் எப்போ என்ன நினைப்பேன், எனக்கு எப்போ என்ன தேவை, எல்லாமே தெரிந்தவர் யாரு? அதனால தான் சொன்னார், நீங்கள் சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க, நாளைக்கு என்ன செய்வோம். நிறைய பேருக்கு கவலை படாமலே கவலைப்பட, அதாவது கவலையே இல்லாமலே கவலைப்பட தெரியும். எப்படி தெரியுமா? இன்னைக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமாவே இருக்க தெரியாது. நாளைக்கு இல்லாமல் போயிருச்சுன்னா என்ன சேவை? இப்படியே தான் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நாளைய தினத்துக்காக கவலைப்படாத, உனக்கு எப்போ என்ன வேணும்னு எனக்கு தெரியும். பரமபிதா நன்றாக அறிந்திருக்கிறார். காக்கா என்னைக்காவது உட்கார்ந்து அழுது பார்த்துருக்கீங்களா? எந்த பறவையாவது எந்த மிருகமாவது உட்கார்ந்து எங்கேயாவது அழுது பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு சாப்பாடுக்கு நான் என்ன செய்வேன்னு உங்க வீட்டில் வளர்க்குற நாய் என்னைக்காவது அழுது இருக்கா? இல்லை. அழுகிற ஒரே ஆள் யாரு? உன்னேனா எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னாலும் நான் தான் என்ன செய்வேன்? ஆமென். ஹல்லேலூயா. 139 சங்கீதம் ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நான் எங்கே போனாலும், நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும், கடலுக்கு அடியில் போனாலும், வானத்துக்கு மேலே ஏறினாலும், எங்கே பார்த்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு முன்பதாக நான் ஒளிச்சு மறைச்சு வைக்க ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் நினைவுகளை தூரத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னு கூட அறிந்தவர். ஆமே. நிறைய நேரத்தில் நம்ம வாய் வேற பேசும், ஆனால் உள்ள வேற நினைக்கும்ல. ஆமே. ஆனால் அது நினைக்கிற நினைவுகளை கூட அறிந்த தகப்பன். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக தேவன் ஒவ்வொரு தனி மனிதனையும் அறிந்தவர். ஆமே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய அழைப்பும் தனிப்பட்ட அழைப்பு. ஆமே. ஹல்லேலூயா. புரியல அப்படிதானே? அல்லேலூயா குறைஞ்சோடனே புரியுது. அவருடைய அழைப்பும் தனிப்பட்ட அழைப்பு. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுமே நமக்கு தனிப்பட்ட பர்சனல். இட் இஸ் வெரி பர்சனல். ஆமென். ஹல்லேலூயா. யாரும் சொல்ல முடியாது நாங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டதுனால குடும்பமாக பரலோகத்துக்கு போவோம். சொல்ல முடியுமா? முடியாது. ரட்சிப்பு, ஆண்டவர் தந்த ரட்சிப்பு தனி மனிதனுக்குரியது. பாவ மன்னிப்பு
தனி மனிதனுக்குரியது, நித்திய ஜீவன் தனி மனிதனுக்குரியது. ஆமே, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தந்திருக்கிற அழைப்பும் அது தனி மனிதனு. ஏன் தெரியுமா அதை தனியா தந்தார்? எல்லாத்துக்கும் மொத்தமா கூப்பிட்டு இருந்தாருன்னு வைங்களேன். மொத்தமா உங்க குடும்பத்தை பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு இருந்தாருன்னா, இதுக்கு முன்னாடி குடும்பத்துல ஒண்ணா என்ன செஞ்சிருக்கும்? போயிருக்கும். அப்படித்தானே? அப்போ ஆண்டவருக்கு தெரியும், தனியா கூப்பிட்டாதான். ஆண்டவருக்கு இருந்த எல்லா சீஷர்களையுமே பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மொத்தமாலாம் கூப்பிடல. ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? அப்படியே பிரசங்கம் பண்ண இடத்துக்கு நிறைய திரளான ஜனங்கள் வந்தாங்க. அப்படிதானே? யாரெல்லாம் வாலண்டியரா கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படி என்னைக்காவது ஆண்டவர் சொன்னாரா? என் பின்னாடி வர்றதுக்கு எனக்கு சீஷர்கள் தேவைப்பா, அதனால யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாரா? சொல்லியிருந்தா எத்தனை பேர் போயிருப்பாங்களோ தெரியாது இல்லை. ஆனால் பாருங்க, ஆண்டவர் டிஃப்ரெண்ட் ஆக்கியூபேஷனில் இருந்தவங்களை கூட தனியாக போய் ஆயத்துறையில் ஒருத்தன் உட்கார்ந்துருந்தா அவனை போய் கூப்பிட்டாரு, என் பின்னாடி வா. அத்தி மரத்துக்கு கீழே ஒருத்தன் உட்கார்ந்துருந்தா ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன். ஆமே, ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருந்தா அவனை போய் ஆண்டவர் கூப்பிட்டு வந்தார். இப்படி தானே ஒவ்வொருவரையும் கூப்பிட்டாரு. அப்படி தானே ஒவ்வொரு சீஷர்களையும் ஆண்டவர் எப்படி கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னா, தனியா. ஹல்லேலூயா. மோசேயை முச்செடியில சந்தித்த போது ஆண்டவர் எப்படி சந்தித்தார்? தனியா சந்தித்தார். ஆமே. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் ஆண்டவருக்கு ரொம்ப 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 முக்கியம். நம்ம கிட்ட யாராவது இப்படி சொன்னாங்கன்னா, நான் இப்போ ஆண்டவருடைய இடத்துல இருந்திருந்தேன்னு வைங்களேன், நான் என்ன சொல்லியிருப்பேன்? சரி, ஒரு 10 பேர் சேரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அப்படி தானே நம்ம சொல்லுவோம்? அப்படி தானே? தனியா ஒவ்வொருத்தருக்கா போய் சொல்லணுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஏன்னா நீ ரொம்ப ஸ்பெஷல், நீ ரொம்ப வேல்யூ. ஹல்லேலூயா. ஒரு கடற்கரையில் பயங்கர க்ரௌடட், பயங்கர கூட்டமாக நிறைய பேர் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு சின்ன பிள்ளை என்ன செஞ்சிருச்சு? அலையில் அடிபட்டு உள்ளே போயிருச்சு. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஆழத்தில் ஒரு வீரர் இறங்கி அந்த பிள்ளையை காப்பாற்றி கொண்டு வந்தாராம். எல்லாரும் அவன் வர்றது வரைக்கும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் பார்த்துட்டு இருந்தாங்களாம். பார்த்துட்டு இருந்துட்டு கேட்டாங்களாம், அவர் கரைக்கு வந்தோடனே, ஏப்பா இத்தனை பேர் இருந்தாங்கல்ல, அந்த ஒரே ஒரு பிள்ளை தானே, அந்த பிள்ளை போனால் என்ன, நீ எதுக்காக உன் லைஃப்பை ரிஸ்க் பண்ண அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அந்த வீரன் சொன்னானா, உங்களுக்கு வேணா 100ல் ஒருத்தராக இருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளையை பெற்ற எனக்கு அந்த பிள்ளை தான். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக பார்த்தாருங்க. அதனால தான் என்ன ஸ்பெஷலாக கூப்பிட வந்தார். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் அவ்வளோ வாத்துங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன தனியாக சந்தித்தார். ஆமே, ஹல்லேலூயா. பக்கத்தில் தூங்குறவங்களுக்கு எல்லாம் கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். எந்திரிங்க, எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, கோச்சிக்க மாட்டாங்க. கையை கொடுங்க. இங்கே எல்லாம் என்ன சண்டையா? பின்னாடிலாம் திரும்பி கை கொடுங்க. ஆமாம், தூங்கலையாமா? சரி, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். சொல்லுங்க, இப்போ தைரியமாக சொல்லுங்க. ஆமாம், இப்போல்லாம் அடிக்க மாட்டாங்க. சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேணும். அதனால தான் உங்களை தனியாக தேடி வந்தார். அதனால தான் உங்களை தனியாக அழைத்தார். ஆமே, ஹல்லேலூயா. அவ்வளோ ஜனக்கூட்டம் அவர் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அவரை எப்படியாவது பார்த்துடணும்னு விரும்பின அந்த சகேயு கிட்ட வந்து நின்னார்ல. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தரை அப்படி தனிப்பட்ட விதமா சந்திக்கணும்னு விரும்புகிற யாரோ ஒருவருக்காக கர்த்தர் இன்றைக்கு இந்த கால வேளையில, ஆமென், அந்த காட்டத்தி மரத்துக்கு கீழே பாஸ் பண்ணி நின்ன அதே கர்த்தர், ஹல்லேலூயா, இந்த சபையில ஆண்டவரே உங்களை பார்க்கணும், உங்களை தனிப்பட்ட விதத்துல நான் தரிசிக்கணும்னு விரும்புகிற சகைவே உன் ஒருத்திக்காக, உன் ஒருவனுக்காக கர்த்தர் இந்த சபையில இந்த கால வேளையில வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. So his calling is a personal calling. அவருடைய அழைப்பு தனிப்பட்ட அழைப்பு. ஆமென், ஹல்லேலூயா. அதுபோல தேவனுடைய சந்திப்பும் தனிப்பட்ட சந்திப்பு. தேவனுடைய சந்திப்பும் தனிப்பட்ட சந்திப்பு. ஆமென்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ மெனக்கெடுத்தாலும் நீங்கள் வேதத்தில் நான் சொல்கிறதுக்கு எல்லாம் நீங்கள் இன்னும் போய் தியானம் பண்ணணும். சரியா? நான் சொல்கிறதுக்கு எல்லாமே நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாரம் ஃபுல்லாக தியானம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமாக, ஒரு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எங்கெல்லாம் யாரையோ சந்தித்தாரோ அங்கெல்லாம் தனிப்பட்ட சந்திப்பு. எல்லாருக்கும் ஒரே விதமாக ஆண்டவர் என்ன செய்யலை, சந்திக்கலை. ஆமென். ஒரே ஒரு மனுஷனுக்காக கூட கிளம்பி வருவார். பார்த்துருக்கீங்களா? ஆமென். நம்ம தான் ஒரு 2-3 பேருக்காவது, 4-5 பேருக்காவது இப்படி சொல்லுவான். ஆனால் ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் மேட்ரே கிடையாது. ஒரே ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் என்ன செய்வார், வருவார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பதான் உயிர் தெளிந்திருக்கிறார். இன்னும் பிதாவிடத்துக்கு ஏறி போகவே இல்லை. ஆனா அந்த கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்தா பாருங்க, என் ஆண்டவரை காணோம், என் ஆண்டவரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. சீஷர்கள் வந்தாங்க, பேதுருவை கூட்டிட்டு வந்தா, யோவானை கூட்டிட்டு வந்தா. ஆனா அவங்க எல்லாம் பார்த்துட்டு திரும்பி ஓடிட்டாங்க. அவளோடு கூட வந்து ஸ்திரீகளும் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா என் நேசரை பார்க்காம நான் போகவே மாட்டேன். அந்த கல்லறையின் அருகே வெயிட் பண்ணி காத்து கொண்டிருந்த மகதலேனா மரியாளுக்காக பிதாவின் இடத்துல போகிற அந்த வேலையை கூட ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் வந்து அந்த மகதலேனா மரியாளுக்கு அன்னைக்கு தரிசனம் ஆனார்னா, சபையே நீ கர்த்தரை சந்திக்கணும்னு விரும்பினா, கர்த்தரை உன்னுடைய எல்லாவற்றுக்கும் முதன்மையா நீ வச்சனா, கர்த்தர் உன்னை முதன்மையா வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கணுங்க. ஆண்டவர் எனக்கு எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் இருக்கணும். அப்படி நான் வச்சிருந்தேன்னா எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் என்ன வச்சிருப்பார். ஆமென். யோசிச்சு பாருங்க, அத பிதாவிடத்துல தானே போகணும். இது ஒரு பெரிய சாப்டர், ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. பிரதான ஆசாரியன் ரத்தத்தை தெளிக்க எங்க போகணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும். அதுதான் ப்ரொசீஜர், அதுதான் முறை. உயிர் தெளிந்த உடனே அவர் எங்க போகணும், பிதாவிடத்துல போகணும். ஆனா அதை கூட ஸ்கிப் பண்ணிட்டு மகதலேனா மரியாளுக்காக இறங்குவார்னா, ஹல்லேலூயா. மகதலேனா மரியாள் அவரை தேடின தேட்டம் எவ்வளோ. ஆமென், ஆமென். மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவருடைய சத்தம் என்னங்கிறது தெரியும். ஆமென். எனக்கு தெரியல, ஒருவேளை ரொம்ப இருளா இருந்துச்சான்னு தெரியல, ஆண்டவரை ரெகக்னைஸ் பண்ணல, ஆண்டவர் தான் தெரியல மகதலேனா மரியாளுக்கு. ஆனா மரியாளேன்னு கூப்பிட்டாரு பாருங்க, ரபூனின்ட்டா. ஏன்னா மரியாளேன்னு இப்படி என்ன கூப்பிடுறது என் அப்பா மட்டும்தான் அவளுக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பர்சனல் இன்டிமேஷன், இந்த தனிப்பட்ட நெருக்கம் உங்களுக்கு ஆண்டவரோடு கூட இருக்குதா? ஆண்டவரோடு கூட இருக்குதா? ஆண்டவர் என் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பர்னா என்னை போஷிக்கிறதுக்கும் என்னை பாதுகாக்கிறதுக்கும் மட்டும் இல்லை. ஹல்லேலூயா. என்னோடு கூட நெருக்கமாய் 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 என்னோட முதல் இடத்துல அவர் தான் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நான்காவதாக மனம் திரும்ப அழைக்கும் போதும் அவர் தனியா தான் சந்திப்பார். நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன், என்னையெல்லாம் கூட்டத்தில் வச்சு அவமானப்படுத்தி இருந்தார்னா நான்லாம் உடஞ்சிருப்பேன், நான்லாம் நின்றுக்கவே மாட்டேன். ஆண்டவர் பாருங்க, மற்றவங்க முன்னாடி எனக்கான பிளெஸ்ஸிங்கை சொல்லுவார். ஆனால் மற்றவங்க முன்னாடி என்னுடைய தவற ஒரு நாளுமே ஆண்டவர் சுட்டி காமிச்சதே இல்லை, என்னை வெளிப்படுத்தினதே இல்லை. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும், அப்படிதானே? ஆமென், ஹல்லேலூயா. ஆதாம எப்படி கூப்பிட்டாரு? ஆதாம் ஏவாள் இங்க வாங்க அப்படியா கூப்பிட்டார்? எப்படி கூப்பிட்டார்? என்ன பண்ணீங்க 2 பேரும், இங்க வாங்க 2 பேரும் அப்படின்னு கூப்பிட்டாரா? இல்லை. எப்படி கூப்பிட்டாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், உன்கிட்ட நான் பேசணும், நீ வா ஃபர்ஸ்ட். ஆமென், ஹல்லேலூயா. பாவியான ஸ்திரீயை கொண்டு வந்தாங்கல்ல, யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் அந்த பகுதியை எடுங்களேன். பாவியான ஸ்திரீயை கொண்டு வந்தாங்க. ஆண்டவரே, இவ பாவம் பண்ணிட்டா,
இவளுக்கான தண்டனை நம்முடைய நியாயப்பிரமாணப்படி என்ன தண்டனை? என்ன தண்டனை? கல்லெறிஞ்சு அவளை கொன்னே ஆகணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதனால நான் உள்ளே போக விரும்பலை. அவங்க எல்லாரையும் ஆண்டவர் போக வச்சுட்டு, அப்படி தானே ஆண்டவர் என்ன செஞ்சார்? குனிந்து தரையில் எழுதினார். என்ன எழுதினார்? என்ன எழுதியிருப்பார்? ஒவ்வொரு எல்லாத்தோடைய பாவத்தையும் எழுதியிருப்பார். அப்படி தானே? ஆமாம். நிமிர்ந்து பார்க்கவும் ஒரு பயம் இல்லை. ஏன்னா என்ன சொல்லிட்டாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் ஃபஸ்ட்டு கல்லேறி. இப்போ ஃபஸ்ட்டு கல்லேறியது யாருன்னு சொல்லி போட்டி வந்திருக்கும். அதனால் ஒருத்தன் கல்லை எடுத்திருப்பான். அந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சரியா? ஒருத்தன் கல்லை எடுத்திருப்பான். உடனே பக்கத்தில் இருந்தவன் என்ன சொல்லியிருப்பான்? டேய், என்ன நீ இது தப்பு பண்ணலையா? நேற்று நான் உன்னை அந்த கடையில் பார்த்தேல சொல்லியிருப்பான். அப்படி தானே? ஆமாம். அதனால அவன் எல்லாரும் என்ன செஞ்சாச்சு? கல்லை போட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ அந்த ஸ்திரீ மாத்திரம் நிற்கிற. பாருங்க 9வது வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் பாருங்க, அவர் பாவமே இல்லாத எவ்வளவு பரிசுத்தமான தேவன். ஆனா அவர் கூட ஒரு பாவியை எவ்வளவு அழகா டீல் பண்றாருல. ஆனா நம்மலாம் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு பாருங்களேன், மற்ற எல்லாரையும் நம்ம எப்படிதான் பார்ப்போம்? அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துட்டாலே போதும், நம்ம என்ன சொல்லுவோம்? இங்க பாரு, நீ ஜெபம் ரொம்ப, நான் அப்பவே நினைச்சேன் உனக்கு இப்படிதான் ஆகும்னு நினைச்சேன். அப்படிதானே ஆண்டவர் பாப்பாரு. உனக்கே கிருபையா இருக்கு, நீ என்ன பண்ற? நிறைய பேருக்கு நேற்று கூட நாங்க 2 பேர் பேசிட்டு இருந்தோம். ஒரு இன்சிடென்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு நம்ம கடந்த காலத்தில் எதிலிருந்து வந்தோம், எப்படி வந்தோம், அந்த உணர்வே கிடையாது. இன்னைக்கு அதே தவற செஞ்சுட்டு வர்றவங்கள அற்பமாக பார்க்குறேன். நானே கிருபையினால மன்னிக்கப்பட்டேன். ஆமே, உண்மையிலே அக்கறையோடு கடிந்து கொள்கிறது அது வேற, ஆனால் அற்பமாக பார்க்கறது வேற. புரியுதா? ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஒரு சிஸ்டர், ஒரு அபிஷேக கூட்டம், ஒரு வாலிப பிள்ளை அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறார். நல்ல நிரம்பி அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறார். ப்ரேயர் முடிச்ச உடனே வந்து கேட்ட கேள்வி, உண்மையிலே உனக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சா? எப்படி? என்னமோ இவங்க வந்து ஏஜென்ட் மாதிரி ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கி, நிற்கிறேன் சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா கிருபையினால நிக்கிறேன். ஆண்டவர் என் மேல அந்த கிருபையை விலக்கிட்டார்னா அவன் வந்துருவான் மேல, அவன் போயிருவான், நான் கைவிடப்பட்டிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் எவ்வளோ சூப்பராக டீல் பண்ணுறாரு பாருங்க. மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கும் போது கூட என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய சபையே, ஆண்டவர் யாருக்கோ தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தையை அனுப்பி கொண்டு இருக்கிறார். நான் உன்னை எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்த விரும்பல மகளே, நான் உன்னை எல்லார் முன்னாடியும் வெட்கப்படுத்த விரும்பல மகனே. நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. நான் உன்னை பர்சனலாக சந்திக்கிறேன், நான் உன்னை பர்சனலாக கன்விக்ட் பண்ணுகிறேன், உன்னை நான் உணர்த்துகிறேன். இப்போவே நீ தீரும், இப்போவே நீ தீரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் சொல்லி அனுப்புனார். ஆமென். இனி நீ பாவம் செய்யாது. இதுவரைக்கும் உன் பாஸ்டை பற்றி ஆண்டவர் ஒரு நாள் பேசுகிறவரே இல்லை. ஆமென். ஆனால் ஆண்டவர் சந்தித்ததுக்கு அப்புறம் நீ மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ முதலாவதாக என்ன சொன்னேன்? தனிப்பட்ட சந்திப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் தனிப்பட்ட விதத்தில்
அறிந்திருக்கிறார். இரண்டாவதாக என்ன சொன்னேன்? தேவனுடைய அழைப்பு தனிப்பட்ட அழைப்பு. மூன்றாவதாக தேவனுடைய சந்திப்பு, தனிப்பட்ட சந்திப்பு. நான்காவதாக மனம் திரும்புதலுக்கு ஆண்டவர் அழைக்கும் போது கூட தனியாக தான் அழைப்பார். தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் உணர்த்துவார். ஐந்தாவதாக ஊழியம் கூட ஆண்டவர் எப்படி தான் செய்வார்? ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாலே எவ்வளோ பேர் அப்படின்னு, அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஏன் சபையா ஊழியம் செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன்? உங்களை மாதிரி ஒரு 10 பேருக்கு முன்னாடி எங்களை பேச சொன்னால் நாங்கள் பேசுவோம். அது எப்படி தனியும் ஒரு இல்லை. பர்சனல் இவாஞ்சலிசம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் சுவிசேஷம் சொல்லி ஊழியம் செய்கிறீங்க பாருங்கள், அது இந்த மைக்கை பிடிச்சி பேசுகிறத காட்டிலும் பெரிய 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 ஊழியம், தெரியுமா? ஆண்டவர் அதுக்கான கனம் தான் பயங்கரமாக தருவார். ஏன்னா ஆண்டவரே அப்படிதாங்க சுவிசேஷம் சொல்வார், ஆண்டவரே அப்படிதாங்க அழைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாரியா ஸ்திரீக்காக என்ன செஞ்சார்? சமாரியாவுக்கு போனார். பத்திமேயுங்கிற குருடன், அவ்வளோ கூட்டம், ஆனால் கூப்பிடுகிற அந்த ஒரே ஒரு குருடனுக்கு நன்மை செய்யும்படியாய், அவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் ஆண்டவர் நின்னார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிட்ட அந்த ஒரே ஒரு குருடனுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நீ நாளைக்கு வாப்பா, இன்னைக்கு பயங்கர கூட்டம், நான் ரொம்ப பிஸி அப்படிலாம் ஆண்டவர் ஒருத்தரும் என்ன சொல்லவே இல்லை. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு தான் போகணும்ல, அப்படிலாம் ஆண்டவருக்கு அப்பாயின்மெண்ட்டே இல்லை. பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரையுமே ஆண்டவர் நாளைக்கு வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ ஜனக்கூட்டம், சீஷர்களே கேட்குறாங்க, ஆண்டவர் சும்மா என்னையை தொட்டது யார், என்னையை தொட்டது யாருன்னு கேட்டே இருக்கிறேன். இவ்வளோ கூட்டத்தில் எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க, இதில் என்னையை தொட்டது யாருன்னு நீங்கள் கேட்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், இல்லை, எனக்கு நல்லா தெரியும், என்கிட்டேருந்து வல்லமை புறப்பட்டு போனது ஒருத்திக்கு தான். 12 வருஷமாக பெரும்பாடுபட்டு அநேக வைத்தியர்களிடத்துல போய் பணத்தை எல்லாம் செலவழித்து குணமடையாமல் என்னை நம்பி வந்து என் வஸ்திரத்தை தொட்டால அவ சுகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வல்லமை புறப்பட்டு போனது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தனி மனிதனுக்காக, என் வீட்டார்லாம் வரலையே, நான் மட்டும்தான் நிற்கிறேன், கவலைப்படாதீங்க, உங்கள் தனி ஒருவனுக்காக, தனி ஒருத்திக்காக கர்த்தர் வர ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த லேகியோன் பிசாசுனால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் இல்லையா? லேகியோன் பிசாசுனா பிசாசுக்கு பேர் இல்லை, 6000 பிசாசுக்கு. ஒரு மனுஷனுக்குள்ளே எத்தனை பிசாசு? 1 இருந்தாலே தாங்க முடியாது. இல்லை, எத்தனை பிசாசு? 6000 பிசாசு. அவனுடைய அந்த வேதனையை அறிந்து கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? கடலை தாண்டி வருகிறார். அதுக்கு முந்தின பகுதியை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் இது இருக்குது. அதுக்கு முந்தின அதிகார கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, அந்த கடலில் என்ன வந்துருச்சு? புயல். அது எல்லாத்தையும் தாண்டி எதுக்காக வந்தார்? அந்த ஒரு தனி மனிதனுக்காக. அதுக்கப்புறம் அவர் அந்த ஏரியாலே இல்லை, அப்படிதானே? லேகியோன் பிடித்து அந்த மனிதனை குணமாக்கின உடனே அந்த பண்ணி மேய்க்கிறவங்க எல்லாம் அவரை என்ன செஞ்சுட்டாங்க? அந்த இடத்துல இருந்து போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க இல்லையா? அப்போ அந்த தனி ஒரு மனிதனை மீட்பதற்காக இவ்வளோ என்னங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏசு ஏன் 3 தடவை சீஷர்களுக்கு தரிசனமானார்? சொல்லுங்க. நான் உங்களுக்கு க்ளூவும் தந்துட்டேன். ஒரு தடவை சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்தா போதாதா? ஏன் 3 தடவை தரிசனம் கொடுத்தார்? இப்போ வாசிக்க டைம் இல்லை, நான் உங்களுக்கு இதை ஹோம்ஒர்க்காக தரேன், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரங்களை நம்ம வாசித்தோன்னா நல்லா தெரியும். முதல் முறை இயேசு வந்தப்போ எல்லா சீஷர்களுக்கும் தரிசனமானார். அப்போ யார் இல்லை? தோமா இல்லை. தோமா என்ன செய்யலை? சீஷர்கள் அவன் வந்தோடனே சீஷர்கள் சொல்கிறாங்க, இயேசு உயிர் தெளிந்து விட்டார், எங்களுக்கு வந்து தரிசனமானார் அப்படின்னு சொன்னதை தோமா என்ன செய்யலை? நம்பலை. நம்மளை மாதிரி தோமா என்ன சொன்னார்? நான் விரலை போட்டா, நான் கையை போட்டா தான் நான் என்ன செய்வேன்?
ஏய் என்ன நினைச்சீங்க? உங்களை மாதிரி எல்லாத்தையும் நம்புவேன்னு நினைச்சீங்களா? நீங்க தான் என்ன சொன்னாலும் நம்பி. நான்லாம் அப்படி இல்லப்பா. அப்படிலாம் இருக்கோம்ல. நம்மளை நம்ப வைக்கிறதுக்காகவே ரிஸ்க் எடுத்து தோமாக்காக மறுபடியும் வரார். 2வது தடவை தரிசனம் ஆகும்போது அங்கே அழக வசனம் இருக்கு. அப்போ திதிமு எனப்பட்ட தோமாவும் அங்கே இருந்தான். வந்தவர் எல்லார்கிட்டையும் சமாதானம் சொல்லிட்டு தோமாவும் மட்டும் பர்சனலாக கூப்பிடுகிறார். தோமாவா, நீ ஆசைப்பட்டல என் காயங்களில் விரலை விட்டு பார்க்கணும், கையை விட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொன்னல. வா தோமா, வந்து பாரு. 3வது முறை 2 தடவையும் வந்து பார்த்துட்டு போயிட்டார். இன்னும் பேதுருவை பார்த்தீங்களா? எப்பவுமே ஆண்டவர் வரும்போது ஃபர்ஸ்ட் பேசுறது யாரு? என்ன கொஸ்டின் கேட்காமலே இங்க ஆன்சர். ஆனால் 2 தடவையும் பாருங்க, பேதுரு வாயே ஏன் குற்ற உணர்ச்சி. இவ்வளவு சொன்னப்புறம் மறுதளிச்சிட்டேனே. இவரை போய் நான் காட்டி கொடுத்தேன், மறுதளிச்சிட்டேனே, தெரியாதுன்னு சத்தியம் பண்ணிட்டேனே. இப்படி நீங்க உள்ளம் போட்டு அடியா அடிச்சிட்டு இருக்கு. அந்த பேதுருவை எழுப்பும்படியா 3வது தடவை வர்றார். தெரியுமா? நான் சொல்றது நீங்க நம்பலன்னா வீட்டில் போய் நீங்க வாசிங்க. 2 அதிகாரம் வாசிங்கன்னா 3வது தடவை பேதுருக்காகவே வர்றார். அதுலதான் கேட்கிறார், நீ என் இடத்துல அன்பா இருக்கிறாயா? அவனுக்கு குற்ற உணர்ச்சி அப்படியே போக்குறார். ஏன் தெரியுமா? இந்த பேதுருவை கொண்டுதான் பெரிய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. இந்த பேதுரு எழுப்புனாதான் அவன் சபையை எழுப்புவான். ஆமென். அதனால அந்த பேதுருவை சந்திக்கும்படியா தனியா 3வது தடவை. இதுவரைக்கும் அந்த தனிப்பட்ட சந்திப்பு உங்க வாழ்க்கையில நடக்கலன்னா உதாசீனமா இருக்காருங்க. கேளுங்க. அந்த தோமாக்காக ஒரு தடவை நீங்க வந்தீங்கல்ல ஏசப்பா, அந்த பேதுருக்காக தனியா வந்தீங்கல்ல, மெனக்கட்டு வந்தீங்கல்ல, இன்னைக்கு எனக்காக வாங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் காட்சி தர வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தம்மை வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தனிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எழுப்பிவிட வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காக ஊழியம் செய்யறதுல ஆண்டவரை போல நல்ல தெய்வம் யாருமே இல்லை. ஆமே. ஹல்லேலூயா. அப்பா மகனா மகளா, அப்பா எலியாவை தூக்கி விடவே எத்தனை தடவை வந்து எலியாவை பலப்படுத்தினாரு. ரத்தத்தால மீட்கப்பட்ட உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் வரமாட்டாரா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு தனி மனிதனுக்காக வருகிறவர். ஹல்லேலூயா. குற்றுயிராய் கிடந்த ஒரு மனிதனுக்காக நல்ல சமாரியனா வர ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனிதனுக்காக அவனுடைய காயங்களை கட்டி சத்திரத்துல கொண்டு போய் விட்டு அவனை பராமரிக்க கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. ஆறாவதாக தனிப்பட்ட மனிதர்களுக்காக கர்த்தர் ஜீவனை தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் அனைத்திற்காகவும் ஒரே கர்த்தர் பலியானது உண்மைதான். ஆனா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காகவும் கர்த்தர் ரத்தம் சிந்தினார். ஆமென். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காகவும் கர்த்தர் சிலுவையிலே அறையப்பட்டார். அது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 2:20 வாசிங்க. ஆமென். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக
தம்மை, பவுல் என்ன சொல்றாரு, உலகத்துக்காக இல்ல எனக்காக, ஆமென், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். ஆமென். மனோஜ் விலை கொடுத்து வாங்கப்பட்டது எவ்வளோ உண்மையோ அதே போல கோபி விலை கொடுத்து வாங்கப்பட்டது உண்மை. இல்லை உங்க பேரை போட்டுக்கோங்க, நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டது உண்மை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் ஒரு மனிதனை கூட இழந்து போகவே மாட்டார். ஒரு மனிதனை கூட இழந்து போகிறது கர்த்தருடைய சித்தமே இல்லை, இல்லையா? நம்ம படிச்சோம்ல யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்துல கர்த்தர் என்ன சொன்னார்? நீர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் அவைகளை கடைசி நாளில் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கு. அப்போ நீங்க எனக்கு தந்த ஒரு மனுஷனை, ஒரு ஆத்மாவை கூட, ஒரு தனி மனிதனை கூட நான் இழந்து போகிறது உமக்கு சித்தம் அல்ல. அப்போ நான் போனா என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க ஒவ்வொருவருக்காகவும் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். உங்க ஒருத்தரை கூட இழக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் குட்டி போட்டால் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துருவோம், அப்படி தானே? எல்லா குட்டியும் நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை, அதானே உண்மை. ஆமாம், பூனை குட்டி போட்டு என்ன செய்வோம்? சரி, உங்களுக்கு 3 பிள்ளை பறந்துருச்சு, கொடுப்பீங்களா? அப்போ நீர் எனக்கு தந்தவைகளை ஒன்றையும் இழந்து போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் பிள்ளை இழக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க ஸ்தானத்தை நீங்க அறியணும், நீங்க புரிந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை இழக்கிறது அப்பாவுடைய விருப்பம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. 99 ஆடு இருக்குல்ல, அந்த ஒரு ஆடை தேடி எதுக்காக போகணும்? ஏன்னா அந்த ஒரு ஆட்டை கூட இழக்கிறது மேய்ப்பனுக்கு விருப்பம் இல்ல. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு தேடி வந்தீங்க. எனக்கு அந்த பாட்டுல ரொம்ப பிடிச்ச லைன் என்ன அப்படின்னு சொன்னா, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்ன தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்ன தேடி வந்தது. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடு அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. அந்த 99 ஆடும் கெட்டிக்கார ஆடு. இங்கே அதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் ஊரில் அந்த வார்த்தை சொல்லுவோம், கெட்டிக்கார பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லுவீங்க? சமத்து பிள்ளைங்கன்னு சொல்லுவீங்களா? கெட்டிக்கார சொல்லுவீங்களா? சரி, அந்த 99 ஆடு பாருங்க, மேய்ப்பன் என்ன சொல்றாரோ கீழ்ப்படிஞ்சு அப்படியே கேட்டு இருக்கு. இந்த ஒரு ஆடு மட்டும் நான் கேட்டுருவேனா என்னன்னு, அப்படிதானே? நம்மன்னா என்ன செய்வோம்? தொலைஞ்சு போறனா போ அப்படின்னு விட்டுருவோம்ல. பாருங்க, சிறந்த ஆடுகள் எல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த அந்த ஒரு ஆட்டை தேடி 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 அலைஞ்சார். தேடி திரியானோ அப்படின்னு இருக்கு, தேடி திரிந்தார். முள் இருந்திருக்கும், கரடு முரடான பாதைகளா இருந்திருக்கும், நம்ம கொடைக்கானல் மாதிரி ஏற்றமா இருந்திருக்கும், வழியே இல்லாமலாம் இருந்திருக்கும்.
ஆனா அந்த பாதையிலே தேடி ஆடெல்லாம் என்ன நேர் ரோட்ல அங்க போவோம் அப்படியா? எந்த ஆடா ரோட்ல நேரம் நடந்து பார்த்துருக்கீங்களா? அப்ப அந்த ஆட்டை தேடி போறதெல்லாம் இந்த லேஸ்பட்ட விஷயமா? ஆனாலும் தேடி திரிந்து சரி அந்த ஆடை கண்டுபிடிச்சார்ல, என்ன பண்ணியிருக்கணும் நியாயமா? 2 அட்டியை போட்டு அப்படித்தானே கொண்டு வரணும். தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஆனா மேய்ப்பன் என்ன செஞ்சார்? தோள் மேல போட்டு சந்தோஷமா கொண்டு வந்தார். பாருங்க, உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற லாக்கியத்தை எத்தனை தடவை சொன்னாலும் இது கீழ்ப்படியாது அப்படின்னு ஆண்டவர் பாதியில் நம்மளை விட்டுட்டு போல, தோள் மேல தூக்கி போட்டு கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல மேய்ப்பன். அதனால்தான் அவர் பேர் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் நாயன். ஹல்லேலூயா. இப்படி ஒரு நல்ல மேய்ப்பனை தான் நம்ம இந்த மாதம் முழுவதும் தியானிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 99 விட்டுட்டு என் தனியும் ஒருத்திக்காக, என் தனியும் ஒருவனுக்காக, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல இந்த செயின், ஞாபகம் இருக்கா? சரி, தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நல்ல விலை உயர்ந்த ஒரு 10 பவுண்ட் செயின் அசிங்கமான சாக்கடையில விழுந்துருச்சு. உங்க கையில இருந்து தவறி எடுக்காம வந்துருவீங்களா? அந்த இடத்துல கை வைக்கவே அவ்வளவு அருவருப்பா இருக்கு. வந்துருவீங்களா? பரவாயில்ல, என் கையை எட்டுன ப்ளீச்சிங் பவுடர் போட்டனாலும் நான் என்ன செஞ்சுக்கிறேன்? சுத்தம் பண்ணிக்கிறேன். ஆனா செயினை விட்டுட்டு ஏன் செயினோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. என் மதிப்பு என்னன்னு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். என்ன அவ்வளோ மதிப்பா நினைச்சதுனாலதான் என்னை விட்டுட்டு வரல, என்ன தோள் மேல தூக்கி போட்டு கொண்டு வந்தார். இப்ப அதே செயின் எத்தனை தடவை தூக்குனாலும் நான் அப்படிதான் விழுவேன், நான் தொலைஞ்சே போயிருவேன் அப்படின்னு போயிருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? மேய்ப்பன் தூக்கிட்டு வரும்போதே வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும், இது நம்முடைய கடைசி அழைப்பா கூட இருக்கலாம். இது மேய்ப்பன் நம்மளை கூப்பிடுற கடைசி சத்தமா கூட இருக்கலாம். கொஞ்சம் இந்த ரியாலிட்டிக்குள்ள வாங்க. என்ன, அந்த ஒரு ஆடை தேடி அலைஞ்சார்ல, அந்த ஆடோட பேரை சொல்லி என்ன செஞ்சிருப்பார்? கூப்பிட்டுருப்பார்ல, ஏதோ ஒரு பேர். ஆமா, நம்ம பிரேமா வச்ச மாதிரி அழகி அப்படிலாம் கூட வச்சிருக்கலாம். ஆமா, இப்ப அழகின்னு வைங்களேன், அந்த ஆட்டோட பேர் கூப்பிட்டுட்டே வராது. அதோட பேர் அந்த அழகின்னு கூப்பிடுறது கடைசியா கூட இருக்கலாம். அந்த மேய்ப்பன் நினைச்சதுல இருக்க மேல அந்த அழகி கிடைக்க போறது இல்லைன்னு யாருக்கு தெரியும்? மேய்ப்பன் இன்னைக்கு உங்களை கூப்பிடுறது கடைசியா கூட இருக்கலாம். நாளைக்கு எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். மேய்ப்பன் கூப்பிடும் போதே நான் வந்துட்டேனா, அவர் தோள் மேல சந்தோஷமா நான் திரும்பி வரலாம். ஆமென், ஹல்லேலூயா. மேய்ப்பன் கூப்பிடும்போது நான் வரலனா, ஓநாய் வரலாம், சிங்கம் வரலாம், கரடி வரலாம், எது வேணாலும் வரலாம். என் நிலைமை என்னவாகும்னு எனக்கே தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசியா நம்ம பரலோகத்துக்கு போய் நமக்கு ஆண்டவர் தருகிற பிரதிபலன் கூட எப்படி தருவார் தெரியுமா? எல்லாருக்கும் மொத்தமாலாம் தர மாட்டார். 10 வருஷம் விசுவாசியெல்லாம் இந்த சைடு வாங்க, 20 வருஷம்லாம் அந்த சைடு போங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பிரைஸ். உங்களுக்கு அப்படியே ஆண்டவர் தருவாரு? இல்ல. ஆண்டவர் எப்படி தருவாரு? அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். எவ்ரி இண்டிவிஜுவல். ஆமென். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் தனிப்பட்ட விதத்தில் அவர் அளிக்கிற பலன் அவரோடு கூட வருகிறது. இவ்வளவு என்னங்க, ஜீவ புஸ்தகத்துல கூட மிராக்கிள் ஏஜி சபையார்னு எழுத மாட்டார். எப்படி எழுதுவார்? தனித்தனியா பேர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். என்ன முழிக்கிறீங்க? மோசே கேட்டார்ல,
என் பேரை வேணா கிறுக்கி போடுங்க, இவங்க எல்லா பேரும் இருக்கட்டும் சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தனி மனிதனுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. சபையை எழுதி நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்தில்? இன்னைக்கு கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய ரத்தத்தையும் புசித்து நாம பானம் பண்ண போகிறோம். எவ்வளோ விலையேற பெற்ற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் நம்ம மேல எவ்வளோ அன்பு வச்சதுனால இனி தரதுக்கு எதுவுமே இல்லைங்கிற லெவல்ல அவருடைய சொந்த சரீரத்தையும் ரத்தத்தையுமே நமக்காக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மள ஒவ்வொரு தனி